சீக்ரெட்ல இருக்கிறது பப்ளிக் ஆக போகுது. மறைவிடத்தில் இருக்கிற உங்களுடைய ஆசீர்வாதங்கள் இனி பப்ளிக் ஆக போகுது. தேவன் உங்களுடைய அடையாளத்தை பப்ளிக் பண்ண போறார். உங்கள் பணங்களை பார்க்கும்போது அது அடையாளமா இருக்கட்டும். குடும்பத்தை பார்க்கும்போது அது ஒரு அடையாளமா இருக்கட்டும். நினிவே பட்டணத்தாருக்கு யோனா அடையாளமா இருந்தது போல நீங்களும் உங்கள் சந்ததியும் உங்கள் குடும்பங்களும் உங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களும் ஊழியங்களும் எல்லாம் அடையாளமா இருக்கட்டும். சில ஊழியம் வேதத்தில் பதிவு பண்ணப்பட்ட இடத்த பார்த்தா அவங்கெல்லாம் ஆல்ரெடி தேவனால் நன்மையை பெற்ற ஜனங்களாகவே இல்லை, சரியா? ஆனால் அவங்க ஒரு ஊழியத்தை பண்ணுறாங்க. எப்படி நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ பேதுரு சில காரியங்களை சில நன்மைகளை கண்ணால் பார்த்தான் இல்லையா? அவனை தேவன் முதல்ல சந்திக்கும் போது எம்டி ஹேண்டடாக தான் அவனை பார்க்குறாரு. ஆனால் அள்ளி நிரப்பி படகுகளை நிரப்பி தான் என்ன பண்ணுறான், அவன் சால்வேஷனுக்குள்ளே வாரான். மாமியாரெல்லாம் குணப்படுத்துகிறார். சுகமளிக்கிற இயேசுவை அவன் கண்ணால் பார்க்குறான். அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுறான், அவருக்காக ஊழியம் பண்ணுறான். சொல்ல போனால் விட்டுட்டு கூட ஓடுறான். இந்த மாதிரிலாம் நடக்குது. ஆனால் இயேசு பஸ்காவை அனுசரிக்க சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, எங்கே ஆயத்தப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பொழுது அவர் சொல்கிறாரு, நீ நேராக நகரத்திற்குள்ளே போங்க. அங்கே ஒரு மனுஷன் தண்ணீர் குடத்தில் தண்ணீர் கொண்டு வருவான். அவன் உங்களுக்கு ஒரு ஆயத்தப்படுத்தப்பட்ட மேல் வீட்டறையை உங்களுக்கு காமிப்பான் அப்படின்னு சொல்கிறார். பாருங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஆயத்தப்படுத்தப்பட்ட மேல் வீட்டறை. அந்த இடத்து ஓனரு இயேசுவின் சீசரும் கிடையாது, இயேசுவின் மூலமாக அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொண்டவரும் கிடையாது, இயேசுவினால் நன்மையை பெற்றுக்கொண்ட ஒரு நபர் கிடையாது, நன்மையை பெற்றுக்கொண்ட ஒரு நபர் கிடையாது. ஆனால் அந்த காரியத்திற்கென்று அந்த பஸ்காவை அனுசரிக்க வேண்டும் என்பதற்காகவே என்ன நடக்குதுன்னா, ஒரு ஆயத்தப்படுத்தப்பட்ட அறையின் ஓனர் அந்த இடத்துக்கு வரார். ஒரு ஓனர் வரார். நான் சொல்கிறேன், உங்களில் இருந்து அப்படிப்பட்ட ஊழியங்கள் எழும்ப போகுது. இனிமே எதுக்கு அந்த மேல் வீட்டு அறை? இவ்வளோ நாள் ஏன் அந்த அறை பாதுகாக்கப்பட்டது? எதற்காக ஆயத்தமாக இருந்தது அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு பர்பஸ், பஸ்கா அங்கே அனுசரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இன்னொன்று சொல்கிறேன் பாருங்களேன். அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு மந்திரி, சரியா? அவன் ஒரு மினிஸ்டர் ஆஃப் கவர்மெண்ட் பாருங்க. அவன் இயேசுவுக்கு சீசனாக இருந்தான். ஆனால் இயேசுவின் மூலியமாய் அவன் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடந்ததாகவோ, இயேசுவின் மூலியமாய் அவனுக்கு ஒரு நன்மை நடந்ததாகவோ பதிவு பண்ணப்படலை. ஆனால் இயேசு மரித்த உடனே எல்லாரும் ஓடிட்டாங்க. அவரோடு தொடர்பில் இருக்கிற அவ்வளோ பேருக்குமே உயிர் பயம், ஏன்னா கொன்றுவாங்க அப்படின்னு. ஆனால் இந்த மனுஷன் மட்டும் அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அந்த சரீரத்தை கேட்டு வாங்குறான் பாருங்க, கேட்டு வாங்குறான். அந்த சரீரம் செத்த சரீரம். அந்த சரீரத்தினால ஒரு நன்மையும் கிடையாது. அந்த சரீரத்தினால செத்த சரீரம், அது இனி அற்புதம் செய்ய போகிறதில்லை, அதிலிருந்து அற்புதங்கள் வரப்போகிறதில்லை. எல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ணுறான், கிளைம் பண்ணுறான். அந்த சரீரத்தை பிலாத்துக்கிட்ட போகிறான் பாருங்க. ஏன் அப்படின்னா, நான் மந்திரியாகவும் இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகவும் இவ்வளவு செல்வந்தனாகவும் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது இந்த சரீரத்தை இந்த டைமில் நான் அந்த இன்ஃப்ளூயன்ஸையும் அந்த செல்வத்தையும் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்காகத்தான் இந்த உயர்வே அப்படின்னு நிற்குது பாருங்க. உங்களில் இருந்தும் அப்படிப்பட்ட ஊழியங்கள் எழும்ப போது, உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஊழியம் நடக்க போகுது. ஹல்லேலூயா. இட்ஸ் அதாவது உங்கள் மூலியமாக யாருக்கும் அந்த நன்மையெல்லாம் போயிருக்காது, உங்கள் மூலியமாக யாருக்கும் பெரிய அளவுக்கு எதுவும் நடந்திருக்காது. ஆனால் கூட உங்கள் கிராசிங்கில், நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கிற பாதையில் உங்களுக்கு தேவை ஏற்படுகிற நேரத்தில் இப்படி ஆயத்த பண்ணப்பட்ட அறைகள் உங்களுக்கு உண்டாக போகுது. ஆமென், ஹல்லேலூயா.
உங்க அந்த அந்த சரீரத்தை அடக்கம் பண்றதுக்கென்று எப்படி முன்னாயத்தமாய் ஒருத்தன் மந்திரி ஆக்கப்பட்டானோ, எப்படி முன்னாயத்தமாய் ஒருத்தனுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்கப்பட்டதோ, எப்படி முன்னாயத்தமாய் அவனுக்கு ஐஸ்வர்யங்கள் கொடுக்கப்பட்டதோ, அதே மாதிரி உங்க சரீரமாகிய சபைக்கென்று சில ஆயத்தங்கள் ஆல்ரெடி நடந்திருக்குது. அதோடு ஒரு பெரிய என்கவுண்டர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நிறைவேற போகுது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதோடு ஒரு பெரிய சந்திப்பு உங்க மூலியமாகவே அவங்களுக்கு எதுவும் நடந்திருக்காது, ஆனா சம்பந்தமே இல்லாம ஒரு சந்திப்பு உங்க வாழ்க்கையில உண்டாகும் பாருங்க. இந்த சிச்சுவேஷனுக்கென்று சில ஊழியங்களை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. I believe it. I believe it. I receive it. I believe it and I receive it. I believe it and I receive it. ஆயத்தப்படுத்தப்பட்ட மேல் வீட்டறை. எல்லாம் சொல்லுங்க, ஆயத்தப்படுத்தப்பட்ட மேல் வீட்டறை. ஐயா சொல்லுங்களேன், ஆயத்தப்படுத்தப்பட்ட மேல் வீட்டறை. நகரத்திற்குள் சென்று இருக்கிறதுலையே பெஸ்ட் பிளேஸை தேவன் தருவேன் அப்படின்னு வாக்குரைக்கிறார் பாருங்க. ஏதோ ஊருக்கு ஒதுக்கு போகிறோம், அந்த காணரு இந்த காணரு 3 முக்கு, சிட்டியிலேருந்து இப்போ சிட்டியிலேருந்து 20 நிமிட பயண தூரம் அப்படிலாம் இல்லையா. நகரத்திற்குள் சென்று, எல்லாம் சொல்லுங்கள், நகரத்திற்குள் சென்று டவுனுக்குள்ளே போ, சிட்டிக்குள்ளே போ, அங்கே ஆயத்தப்படுத்தப்பட்ட மேல் வீட்டறை. உங்களுக்கு தெரியுமா, அந்த மேல் வீட்டறையில் தான் பரிசுத்த ஆவியானவரும் ஊற்றப்படுறார் பெந்தேகோஸ்தே நாளில். ஏமே 12 ஆனது அங்கே தான். 12 100 டைம்ஸ் பெருக்கம் அடைந்தது அங்கே தான். ஆராபா தாக்கா மாடாராதலபா ஷியாந்தலபா ரிதலபா. அந்த பர்பஸுக்குன்னே கரெக்டாக ஒரு என்கவுண்டர் நடக்குது பாருங்க. ஏமே ஆண்டவரே எனக்கு திரும்ப திரும்ப பபுள் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், நம்ம ஊழியத்தினால யாராவது ஆசீர்வதிக்கப்பட்டு சில காரியங்கள் நம்மளுக்கு செய்வாங்க அப்படின்னு. அப்படி இல்லைப்பா, உன் ஊழியத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத ஆட்கள்லாம் உன்னிடத்துக்கு வந்து அதை செய்வாங்க. நீ அறியாத புறஜாதியெல்லாம் உனக்கு வந்து அதை செய்யும். ஏமே நீ அறியாத புறஜாதியெல்லாம் உனக்கு வந்து அதை செய்யும். மோராபா சந்தக்காம் படரதலபா மல்படரதலபா ரத்தக்காம் படரதலபா. பல ஜாதிகளை உன்னிடத்தில் புறப்பட பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்குரைக்கிறார் பாருங்க. ஏமே ஹல்லேலூயா. ரிசீவ் பண்ணுறீங்களா? கர்த்தர் நல்லவர். தேவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி அதிலிருந்து ஒரு தீர்க்க தரிசன செய்தியை சொல்லி நீங்கள் எல்லாருக்காகவும் நான் தனித்தனியாக ப்ரேயர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ தொடர்ந்து அப்படியே லைனில் காத்துருங்க. சங்கீதம் 86:17. கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தரலும். எல்லாரும் சொல்லுங்க, அனுகூலமான ஒரு அடையாளம். இங்கிலீஷில் எப்படி வந்திருக்குது? குட்னஸ் சைன் அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. நன்மையின் அடையாளம் காண்பித்தரலும் அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. இதுதான் இன்றைக்கு தீர்க்க தரிசன வார்த்தை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் உங்களை நன்மையின் அடையாளமாய் இந்த உலகத்தில் நிறுத்த போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நன்மையின் அடையாளமாய். எல்லாரும் சொல்லுங்க, நன்மையின் அடையாளமாய் இந்த உலகத்தில் தேவன் உங்களை நிறுத்த போகிறார். ஹல்லேலூயா. மோரபா ஷந்தலபா ரிதலபா. எல்லாருக்குமே இந்த உலகத்தில் ஒரு அடையாளம் இருக்குது. ஈவன் இயேசு கிறிஸ்து ஒரு அடையாளத்தோடு இந்த உலகத்தில் இருந்தார் அப்படின்னு சொல்லி வேதம் போதிக்குது. என்ன அடையாளமா? அவர் சாபத்தை அடித்து நொறுக்கின தேவன் என்கிற அடையாளத்தோடு அவர் நிற்கிறார் அப்படின்னு வேதம் நம்மளுக்கு போதிக்குது. இயேசுக்கு அடையாளம் என்ன? அவர் சாபத்தை அடித்து நொறுக்கினவர் என்கிற அடையாளத்துக்காக அவர் நிற்கிறார். அவர் பப்ளிக் பண்ணியிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது வேதம் சொல்லுது. பிசாசுக்கும் ஒரு அடையாளத்தை சொல்லுது. அவனை பார்க்கும்போது அவன் மீது ஒரு அடையாளம் இருக்குதான், அவன் தோற்கடிக்கப்பட்டவன் என்கிற ஒரு அடையாளம் பிசாசின் மீது இருக்குதான். இயேசுக்கு என்ன அடையாளம்? சாபத்தை நொறுக்கினவர், மரணத்தை ஜெயித்தவர் என்கிற அடையாளத்தோடு அவர் பப்ளிக் பண்ணப்பட்டார். சிலுவையில் என்ன பண்ணியிருக்கிறாரு? பப்ளிக் பண்ணாராம். சீக்ரெட்ல இருக்கிறது பப்ளிக் ஆக போகுது. ஹல்லேலூயா. ஆமென். மறைவிடத்தில் இருக்கிற உங்களுடைய ஆசீர்வாதங்கள் இனி பப்ளிக் ஆக போகுது. தேவன் உங்களுடைய அடையாளத்தை பப்ளிக் பண்ண போறார். ஹல்லேலூயா. இந்த மார்ச்சிலேயே அது உங்க வாழ்க்கையில நிறைவேற போகுது. இந்த மார்ச்சிலேயே அது நிறைவேற போகுது. கம் ஆன் somebody receive it. இந்த மார்ச்சிலேயே அது நிறைவேற போது தேவன் அதை
பப்ளிக் பண்ண போறார். தேவன் அதை பப்ளிக் பண்ண போறார். பிசாசை எப்படி வெளியரங்க கோலமாக்கினாரோ, அவர் எப்படி பப்ளிக் பண்ணாரோ, அவன் தோத்தவன் என்பதை, அவன் தோல்விக்கு சொந்தக்காரன் என்பதை எப்படி தேவன் பப்ளிக் பண்ணாரோ, அந்த மாதிரி உங்களுக்கான அடையாளத்தை தேவன் வெளியரங்கப்படுத்த போகிறார். அதுல முதலாவது அடையாளம், கர்த்தருடைய ஆசீர்வாதம்னா என்ன, கர்த்தருடைய நன்மைனா என்ன, கர்த்தருடைய குட்னஸ்னா என்னங்கிறதுக்கான அடையாளமாய் தேவன் உங்களை பப்ளிக் பண்ண போறார். ஹல்லேலூயா. மோரபா சந்தலபா ரிதலபா. இதுவரைக்கும் சில ஐடென்டிஃபிகேஷன் உங்க மேல, சில சைன், சில அடையாளம், சில சைன் உங்க மீது போடப்பட்டிருந்திருக்கு. அது உங்களுக்கு பிடிக்காத அடையாளமா இருந்ததுன்னா இன்றைக்கு அது வெட்டி எறியப்படுகிறது. புதிய அடையாளங்கள் உங்கள் மீது போடப்படுது. ஆமென். இனி நான் சொல்லுகிற அடையாளம் தான் உங்க தலைமுறையின் மீதும் உங்கள் மீதும் உண்டாக போது. தேவன் எனக்கு சொன்ன வார்த்தையை அழுத்தம் திருத்தமா தேவன் சொன்னார், நீ உங்களைன்னு சொல்லாத, உங்க குடும்பத்தைன்னு சொல்லு அப்படின்னார். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை தேவன் அற்புத அடையாளமாய் நிறுத்த போகிறார், சைனா நிறுத்த போகிறார். ஹல்லேலூயா. மோரபா சதகம் படரதலபா ரிதலமா மல்படரதல எல்லாம் சொல்லுங்க. தேவன் என்னையும் என் குடும்பத்தையும் அநேகருக்கு அடையாளமாய் நிறுத்த போகிறார். ஏமே, என்னையும் என் குடும்பத்தையும் என் தலைமுறைகளையும் அநேகருக்கு அடையாளமாய் நிறுத்த போகிறார். பிளெஸ்ஸிங்கான அடையாளமாய் நிறுத்த போகிறார். நன்மைக்கான அடையாளமாய் நிறுத்த போகிறார். ஹெல்த்துக்கான அடையாளமாய், சுகத்திற்கான அடையாளமாய் தேவன் நிறுத்த போகிறார். ஐயோ, கம் ஆன் somebody, something gonna happen today. நன்மைக்கான அடையாளமாய், சுகத்திற்கான அடையாளமாய், செழிப்பிற்கான அடையாளமாய், ஆசீர்வாதத்திற்கான அடையாளமாய் தேவன் நிறுத்த போகிறார். லூக்கா 11:30. ஆல்ரெடி கேள்விப்பட்ட மாதிரி கூட இருக்கலாம், ஆனாலும் ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருங்க. சரியா? இந்த கதையெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஏன்னா நம்ம கதை கேட்கறதுல பெரிய ஆட்கள் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் இந்த கதைகள் கட்டுக்கதைகள் அல்ல. தேவன் கட்டுக்கதைகளின் மத்தியில் அந்த புராதன கதைகளையே அற்புதமாய் மாற்றினதை குறித்ததான சரித்திர கதை. இன்னைக்கு நான் சொல்கிறேன், சில கட்டுக்கதைகள் கூட தேவன் பயன்படுத்தி அதை உங்கள் வாழ்க்கையின் அற்புத கதைகளாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கி அப்படி தான் நடக்க போகுது. ஆமென். இன்றைக்கி அப்படி தான் நடக்க போகுது. சில கட்டுக்கதைகளை கூட தேவன் என்ன பண்ணுறாரு, உங்களுக்காக பயன்படுத்துகிறார். உங்களுடைய நெகட்டிவிட்டியை கூட தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் திருப்புகிறார். உங்களுடைய மிஸ்டேக்கை கூட தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் திருப்புகிறார். ஆமென். நல்ல வேளை அந்த மிஸ்டேக்கை பண்ணுங்கிற அளவுக்கு அது ஆசீர்வாதமாக மாறப்போகுது. கிருபை இதை செய்யும். நான் சொல்கிறேன், தேவனால கூடாத காரியங்கிறது ஒன்றும் இல்லை. இல்லை சொல்லுங்க, தேவனால கூடாத காரியங்கிறது ஒன்றும் இல்லைன்னா அவர் இன்னொரு தடவை இந்த மிஸ்டேக்கை பண்ணலாமோ அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அந்த மிஸ்டேக்கை தேவன் நன்மையாக மாற்றுவார். ஏமே, இன்னொரு தடவை அந்த தப்பு பண்ணலாமோ அப்படிங்கிற அளவுக்கு தேவன் அந்த மிஸ்டேக்கை கூட தேவன் ஆசீர்வாதமாக திருப்பி விடுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கி அப்படிலாம் நடக்க போகுது. ஏமேன். ஹல்லேலூயா. சில கட்டுக்கதைகளை தேவன் அதற்கென்று பயன்படுத்த போகிறார். சரி, அதை தொடர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். 11 என்ன சொன்னேன்? லூக்கா 11:30. யோனா நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமாய் இருந்தது போல. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ரிசீவ் பண்ணுங்க போங்க. யோனா நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமாய் இருந்தது போல நான் சில தேசத்திற்கு அடையாளமாய் இருக்க போறேன். ஆமென். நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமா இருக்கிற போல நான் இருக்கிற தேசத்துல தேவன் என்னை ஒரு அடையாளமா எழுப்ப போறார். என்னையும் என் தலைமுறையும் அடையாளமா எழுப்ப போறார். என்னையும் என் குடும்பத்தையும் அடையாளங்களாய் நிறுத்த போகிறார். ஐயோ, இந்த மாசத்துக்கு நான் சொல்றேன், இது கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போயிடாதீங்க தயவு செய்து. இது ஏப்ரலுக்கு கொண்டு போயிடாதீங்க. இது மார்ச்சுக்கான வார்த்தை. இந்த மார்ச்சுக்கான வார்த்தை உங்க மிஸ்டேக்ஸ் எல்லாம் மாஸ்டர் டேக்கா மாறக்கூடிய மார்ச்சா இது இருக்க போகுது. ஐயோ, 1ஆம் தேதி சொல்லாம இப்படி முடிவுல சொல்றீங்களா பிரதர்? 1ஆம் தேதி சொல்லியிருக்க வேண்டாமா? எனக்கு நான் என்ன பண்ணட்டும், எனக்கு தேவன் இன்னைக்கு தான் சொல்றாரு. தட் மீன்ஸ் அடுத்த 10 நாளுக்குள்ள மகத்துவமான காரியங்கள் நடக்க போகுதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் 10 டேஸ்க்குள்ள உங்களால இமேஜினே பண்ண முடியாத அற்புதங்களை
அடையாளங்களை நீங்கள் ரிசீவ் பண்ண போகிறீங்க. ரிசீவ் பண்ண போகிறீங்க. நீங்கள் ரிசீவ் பண்ண போகிறீங்க. நீங்கள் ரிசீவ் பண்ண போகிறீங்க. ஆமென். ஆரபா சாந்தலபா ரிதலபா. இந்த தலைமுறைக்கென்று தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் தலைமுறையும் ஒரு அடையாளமாக நிறுத்த போகிறார். இந்த ஜெனரேஷனுக்காக சில தொடுதலை தேவன் உங்களுக்கு செய்கிறார். அது சிலருக்கு அடையாளமாக இருக்கும், சிலருக்கு எக்ஸாம்பிளாக இருக்கும், சிலருக்கு மோராபா சாந்தலபா இதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். என்னைய பார்க்க, என் குடும்பத்தை பார்க்க, என் சூழலை பார்க்க எனக்கே பிடிக்கல அப்படிங்கிற சூழலில் இருந்த ஒரு யோனாவை தேவன் ஒரு தேசத்திற்கு அடையாளமாக நிறுத்தி எல்லாரும் ரசிக்கும்படியாக வைக்க முடியும்னா, நான் சொல்கிறேன், உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த உலகம் பார்க்கும்போது ரசனையாக பார்க்கும், ருசிகரமாக பார்க்கும், பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு அடையாளமாய் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த ஜெனரேஷனுக்காக, இந்த தலைமுறைக்கென்று தேவன் எழுப்புகிறார். அதில் ஒரு அடையாளத்தை தேவன் வைக்கிறார். ஆமென். ஆரபா சந்தலபா ரிதலபா. ஆபிரகாமை பார்க்கும் பொழுது விசுவாசத்திற்கான அடையாளமாய் வைத்த தேவன், இயேசுவை பார்க்கும் பொழுது சாபத்திற்கு விமோசனம் தந்த தேவன் என்ற அடையாளத்தோடு வைத்த தேவன், பிசாச தோற்கடிக்கப்பட்டவன் என்கிற அடையாளத்தை வைத்த தேவன் இன்றைக்கு உங்கள் மீது எப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை வைக்கிறார்? அது என்ன? நன்மை என்றால் என்ன என்பதற்கான அடையாளம், சுகம் என்றால் என்ன என்பதற்கான அடையாளம், ஆசீர்வாதம் என்றால் என்ன என்பதற்கான அடையாளமாய் தேவன் உங்களுக்கு வைக்கிறார். ஹல்லேலூயா. மோரபா ஷதகம் படரதலபா. கம் ஆன், ரிசீவ் இட். பப்ளிக்காக போகுது. இது ஏதோ உங்கள் 4 பேருக்கு தெரிஞ்சது மாதிரி நடக்க போகிறது இல்லை. இது பப்ளிக்காக போகுது. ஏதோ 4 பேருக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லை. இது பப்ளிக்காக போகுது. இது பப்ளிக்காக போகுது. இது பப்ளிக்காக போகுது. ஏதோ 4-10 குடும்பத்திற்கு தெரிஞ்ச விஷயமா இல்லை. இது பப்ளிக்காக போகுது. கம் ஆன் சம்படி. இது பப்ளிக்காக போகுது. ஏதோ சந்து பொந்தில் நான் இருக்கேன் பிரதர், வாடகை வீட்டில் அப்படியே முடுக்குக்குள்ளே தான் இருந்துட்டு இருக்கேன் பிரதர், 2 வீலர் மட்டும் தான் உள்ளே போகுது, எனக்கு ஆண்டவர் அந்த மாதிரிலாம் சில காட்சிகளை காட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அது அப்படியே அந்த தெரு விரிவாகிறதையும், அதற்குள்ள உங்கள் வாகனங்கள், உங்கள் 4 சக்கர வாகனங்கள் உள்ள என்ட்ரி ஆகிறதையும், ஓ ரா சதகம் படரதலபா, உங்கள் வீட்டுக்குள்ளேயே பார்க்கிங் இருக்கிறதையும், கமான் சாம்படி உங்கள் இமேஜினேஷனை ஆண்டவர் என் மூலியமா பேசிகிட்டு இருக்கிறாரு. புரியுதில்ல? ஆமாம், உங்கள் இமேஜினேஷனை தான் தேவன் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார். அது உங்கள் வீட்டுக்குள்ளேயே பார்க் ஆகிறதையும், அந்த மறை வேலைப்பாடுகள் நிறைந்த கதவுகளையும், இதெல்லாம் எப்படி பிரதர்? அடையாளம். எல்லாம் சொல்லுங்க, அடையாளம். என் மீது ஒரு அடையாளம் போடப்படுது. என்னை தேவன் ஒரு சைனா நிறுத்த போகிறார். ஹல்லேலூயா. என்னை ஒரு அடையாளமா பப்ளிக்கா தேவன் நிறுத்த போகிறார். மோரா சந்தலபா தகமாடா ரதலபா. பாருங்க, அந்த யோனா நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமாக இருந்தது போல மனுஷகுமாரனும் இந்த சந்ததிக்கு அடையாளமாக இருப்பார். நினிவே பட்டணத்திற்கு அடையாளமாக இருந்தது போல இந்த யோனா புதிய உடன்படிக்கையிலே ஒரு 10 தடவை இந்த யோனா பேர் வருது. சரியா? புதிய ஏற்பாட்டில் ஒரு 10 தடவை வருது. இயேசு அதிகமாக ரெஃபர் பண்ணது என்னன்னு சொன்னால் இந்த யோனாவை பற்றி தான் அதிகமாக ரெஃபர் பண்ணியிருக்கிறார். எப்படி யோனா மீன் வயிற்றுக்குள்ளே 3 நாள் இருந்தானோ அப்படி தான் நானும் என்ன பண்ண போகிறேன், கல்லறைக்குள்ள 3 நாள் இருக்க போகிறேன், அதுக்கப்புறம் உயிரோடு எழும்ப போகிறேன், மனுஷகுமாரனும் மரணத்தில் அதை ருசி பார்க்க வேண்டியிருக்குதுங்கிற காரியத்தெல்லாம் எடுத்து சொல்கிறாரு. பாருங்கள், யோனாவை அடையாளப்படுத்திக்கிட்டே தான் இயேசு சில காரியங்களை சொல்லியிருக்கிறார். யோனா சின்ன ப்ராஃபட்டுடைய வரிசையில் வராரு. எப்படின்னு சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசனம் 66 புத்தகங்கள் இருக்குது, எரேமியா தீர்க்கதரிசனம் 50 அதிகாரத்திற்கு மேலே இருக்குது, எசேக்கியேல் 50 பக்கத்தில் இருக்குது. எல்லாம் பெருசாக படாவாக எழுதியிருக்கிறாங்க, பெரிய ப்ராஃபட்ஸாக இருக்கிறாங்க. ஆனால் யோனா 4 பக்கம்தான், 4 அதிகாரம் தான் அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்குது. ஆனால் இயேசு வாயிலேயே அடிக்கடி அவர் பேர் வருது. நான் சொல்கிறேன், உங்களுடைய இவ்வளோ நாள் வாழ்நாள் 4 பக்கத்துக்குள்ளே தான் அடங்கும் பிரதர். மொத்தமாக எழுதுனா 4 பக்கம்தான் இருக்கும் பிரதர். நான் அவ்வளவு சின்னவன், அடையாளமே இல்லாதவன்னா, இயேசு வாயிலிருந்து புறப்பட்ட யோனா அப்படிங்கிறதான பெயர் மாதிரி தேவன் உங்களை உச்சரிக்கிறார். ஏமேன். அவர் அடையாளமாக எடுக்கிறதே அவனை தான் எடுக்கிறார். புரியுதா? 4 பக்கம் 4 அதிகாரம் தான் இருக்குது, அவனைத்தான் தேவன் அடையாளமாக்கினார். யோனா நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமாக இருந்தது போல மனுஷகுமாரன் இந்த சந்ததிக்கு அடையாளமாக இருப்பார். நான் சொல்கிறேன், 4 பக்கம்தான் பிரதர் என் வாழ்க்கை வரலாறு. நல்லா இருந்தேன், நாசமாக போனேன், அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கேன், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல.
இந்த ஸ்டேட்டில் எந்த ஸ்டேட்டஸில் நீங்கள் இருந்தாலும் சரி, தேவன் உங்களை அடையாளமாக்குறார். ஆமென். உங்களை சைன் ஆக்குகிறார். ஆமென். ராபா ஷாந்தலமா ரிதலபா சைன் ஆக்குகிறார். 4 அதிகாரம் தான். அதில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொன்னால், இவன் ப்ராஃபட் அப்படின்னா என்ன பண்ணணும்? ப்ராஃபட்டா தீர்க்க தரிசனம் சொல்லணும் இல்லையா? சொல்ல வேண்டாமா? ஏன் இப்படி முடிக்கிறீங்க? ரொம்ப ப்ராஃபட்னா தீர்க்க தரிசனம் சொல்லணும். இவன் சொன்ன தீர்க்க தரிசனம் ஒரே வரி, அதுவும் நடக்கலை. இவன் சொன்ன தீர்க்க தரிசனம் ஒரே வரி தான், ஆனால் அதுவும் நடக்கலை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ப்ரொஃபட்டிக் அனைட்டிங்குள்ளே இருக்கிறீங்க, இந்த ப்ரொஃபட்டிக் அட்மாஸ்பியருக்குள்ளே இருக்கிறீங்க. நீங்கள் சொன்னது நடக்கலைனாலும் பரவாயில்ல, உங்களை தேவன் அடையாளமாக நிறுத்துவது உறுதி. ஏமே உங்களை தேவன் பிரதர் நான் ப்ரேயர் பண்ண பிரதர், அநேக ப்ரேயர் நடக்கவே இல்லை பிரதர், ஆனாலும் உங்களை தேவன் அடையாளப்படுத்துவது உறுதி. எத்தனையோ பேருக்காக நான் ஜெபிச்சேன் பிரதர், எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார் பிரதர், அதை நம்பி தான் நான் சொன்னேன் பிரதர், ஆனால் நடக்கலை பிரதர், ஆனாலும் தேவன் உங்களை அடையாளப்படுத்துவது உறுதி. ஆனாலும் தேவன் உங்களை அடையாளப்படுத்துவார். பாருங்க, யோனா ஒரே ஒரு தீர்க்க தரிசனம் தான் சொல்றான், நினிவே அழிஞ்சு போகும், நினிவே அழிஞ்சிரும். பார்த்தா அது நடக்கலை. பெர்ஃபார்மன்ஸின் அடிப்படையில் யோனா ஒரு தீர்க்க தரிசி அல்ல. 66 பக்கம் எழுதல, சொன்ன தீர்க்க தரிசனமும் நடக்கலை. பெர்ஃபார்மன்ஸ், எந்த பெர்ஃபார்மன்ஸுமே இல்லை. பெர்ஃபார்மன்ஸின் அடிப்படையில் அவன் தீர்க்க தரிசி அல்ல, அவன் கர்த்தருடைய வார்த்தையா இருந்தான் பாருங்க, அதுதான் அவனை தீர்க்கதரிசியா ஆக்குனது. ஏமே கர்த்தருடைய இருதயத்தை அவன் புரிந்தவனா இருந்தான், அதுதான் அவனை தீர்க்கதரிசியாவே ஆக்கினிச்சு பாருங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறாம போனாலும் பிரச்சனை இல்லை, தேவன் உங்களை அடையாளப்படுத்துகிறார். ஏமே நீங்க சொன்ன வார்த்தைகள் பலிக்காம போயிருந்தாலும் பரவாயில்ல, தேவன் உங்களை அடையாளப்படுத்துகிறார். உங்களை சைனா தேவன் என்ன பண்றாரு? நிறுத்துகிறார் பாருங்க. இந்த யோனாவுடைய சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். அதிகமாக அதுல இருந்து நம்ம எடுத்து வசனத்தை காட்ட நான் விரும்பல. யோனா ஒரு ஒரு பேக் ஸ்லைடரா ஆரம்பிக்கிற அந்த புத்தகம் எண்டு எப்படி இருக்குதுன்னா, ஒரு சைனா இருக்குது, ஒரு அடையாளமா இருக்குது. பின்மாற்றக்காரனாய் துவங்குகிற அந்த புத்தகம் பார்த்தா அடையாளத்துக்குரிய ஒரு நபரா அது மாறுது. ஏமே இனி பாருங்க, நீங்க பின்மாற்றமே அடைந்திருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றேன், தேவன் உங்களை அடையாளப்படுத்துவார். உங்க லைஃப் பின்மாற்றத்திலிருந்து ஆரம்பிக்கலாம், இன்னையிலிருந்து கூட அப்படி ஆரம்பிக்கலாம், இன்னையிலிருந்து கூட ஆரம்பிக்கலாம். விரக்தியினால வேண்டவே வேண்டான்னு கூட நீங்க வெளியில போயிருக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீங்க அடையாளப்படுத்தப்படுவீர்கள், கர்த்தரால் அடையாளப்படுத்தப்படுவீர்கள். உன் கதை முடியலை, நான் சொல்றேன், உன் கதை நீ அப்படின்னு மரியாதை இல்லாமல் நிறையா வார்த்தைகளை நீங்கள் பேசுகிறீங்களே அப்படின்னு நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, சரியா? பேசுகிறது நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவர். கொஞ்சம் மரியாதை இல்லாமல் தான் பேசுவார், கொஞ்சம் மரியாதை இல்லாமல் தான் பேசுவார். நான் சொல்கிறேன், உங்கள் கதை முடியலை, உங்கள் கதை முடியலை. ஈவன் பின்மாற்றத்திலிருந்து கூட ஒரு அடையாளத்தை தேவன் உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. உங்களுடைய மிஸ்டேக்ல இருந்து ஒரு அடையாளத்தை உண்டு பண்ணுகிறார், உங்களுடைய பின்மாற்றத்திலிருந்து ஒரு அடையாளத்தை உண்டு பண்ணுகிறார், உங்களுடைய தோல்வியிலிருந்து ஒரு அடையாளத்தை தேவன் உண்டு பண்ணுகிறார், நீங்கள் தவறுவிட்ட காரியத்திலிருந்து கூட அடையாளத்தை தேவன் உண்டு பண்ணுகிறார், நீங்கள் வழி தப்பி போன காரியத்திலிருந்து கூட தேவன் ஒரு அடையாளத்தை உண்டு பண்ணுகிறார். ஒரு காரியத்தை எழுதி வச்சுக்கோங்க, சரியா? ஒரு காரியத்தை எழுதி வச்சுக்கோங்க. தேவன் இன்னொரு யோனாவை தேடவில்லை. யோனா பின்மாற்றம் அடைந்தான் என்பதற்காக தேவன் இன்னொரு யோனாவை தேடவில்லை. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், தேவன் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவா ஒருத்தனையும் செலக்ட் பண்ணல. தேவன் உங்க மீது வைத்த ப்ராஜெக்டை உங்களை வச்சு தான் செய்து முடிப்பார். ஏமே உங்களை வச்சு தான் செய்து முடிப்பார். ஐயோ, ரிசீவ் ரிசீவ் இட் ரிசீவ் இட் ரிசீவ் இட் ரிசீவ் இட் ரிசீவ் இட் ரிசீவ் இட். இதெல்லாம் வேற மாதிரி ஒரு ஆஃபரிங் போட்டாவது ரிசீவ் பண்ணிடணும். இதெல்லாம் அள்ளி தூவி இதை ரிசீவ் பண்ணிக்கிடணும் பாருங்க. இதை நான் அப்படி தான் ரிசீவ் பண்ணேன். எனக்கு இந்த வார்த்தை எங்கேயோ ஒரு மீட்டிங்கில் டிஜோ பாப்பாவோ யாரோ டிக்ளேர் பண்ண நல்ல ஞாபகம் இருக்குது, நல்ல என்கிட்ட இருந்ததே அவ்வளோதான். அப்படியே அள்ளி இதை ரிசீவ் பண்ண பாருங்க. ஏன்னா
என்ன மாதிரி பிளாக் சைடிங் எவனும் பண்ண முடியாது. அதில் நான் ரொம்ப உறுதியாக இருக்கிறேன். எனக்கு நீர் வேண்டாம்யா அப்படின்னு சொன்னதில் அதிகமாக நான் சொல்லியிருப்பேன், நான் நம்புதேன். நீராச்சும் உங்களுடைய உடன்படிக்கையாச்சும் பயாங்கிட்டு அப்படின்னு ஏகப்பட்ட தடவை நான் சொல்லியிருக்கிறேன் பாருங்க. அப்போ அவர் சொன்னார், யார் சொன்னாங்கிறது சரியாக எனக்கு இதாகல, பட் நான் கொடுத்தது எனக்கு ஞாபகம் இருக்குது. இந்த வார்த்தைகளுக்காக நான் கொடுத்த ஞாபகம் இருக்குது. 1000 முறை நீ வேண்டான்னு சொன்னாலும், 1000 முறை நீ வேண்டான்னு சொன்னாலும் உன்னை கன்வின்ஸ் பண்ணி அதுக்குள்ளே கொண்டு வருவாரே தவிர உனக்கு ஆல்டர்னேட்டிவாக வேற ஒருத்தனை தேவன் செலக்ட் பண்ண மாட்டார். உனக்கு ஆல்டர்னேட்டிவாக வேற ஒருத்தனை தேவன் சூஸ் பண்ண மாட்டார். தேவன் உன் தலையில் ப்ராஜெக்ட் வச்சது தான் உன்னை கொண்டே தேவன் செய்து முடிப்பார். ஆரபா ரக்கம் படரதலபா. இதில் என்ன பெரிய விஷயம்னா, தேவன் ப்ராஜெக்டை வச்சுட்டாருன்னா மனுஷன் பின்னாடியே வரார். நீங்கள் தனியாக இல்லை, உங்களோடு ப்ராஜெக்டை கொடுத்தவர் உங்கள் கூட வந்துக்கிட்டே இருக்கிறார். வர சனிக்கிழமை நடக்கிற இந்த மந்த்லி மீட்டிங்கில் தவறாமல் கலந்துக்கோங்க. லோக்கலில் இருந்தீங்கன்னா இந்த தீர்க்க தரிசனத்தை, இந்த வார்த்தையை நான் வருகிற ஒவ்வொருத்தரும் எதுவும் தலைகளில் கை வைத்து நான் டிக்ளேர் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா இது சம்திங் ஏதோ ஒன்று செய்ய போகுது. இது சம்திங் ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகுது. ஒரு ப்ராஜெக்டை தேவன் தலையில் வச்சுட்டாருன்னா மனுஷன் பின்னாடியே வரார். நான் சொல்கிறேன், உங்களுக்கு பின்னாடி எனக்கு பின்னாடியும் ப்ராஜெக்டை வைத்தவர் பின்னாடியே வரார். அவர் பின்னாடியே வரார். எனக்கு வேறு ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. அதெல்லாம் சொல்லுங்கள், எனக்கு வேறு ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. இளையகுமாரன் வர்ற வரைக்கும் காத்திருந்த தெய்வன் பாருங்கள். மூத்த குமாரனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவோம்னு சொல்லி கொடுக்கல. இளையகுமாரன் திரும்பி வர காத்திருந்த பிதா. நீங்கள் திரும்புகிற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நான் சொல்கிறேன், இன்றைக்கு மீண்டும் ஒரு ப்ராஜெக்ட் உங்கள் வாழ்க்கையில் ஸ்டார்ட் ஆக போகுது. மீண்டும் ஒரு ரீஸ்டார்ட் உங்கள் வாழ்க்கையில் துவங்க போகுது. மீண்டும் ரெஃப்ரெஷ்மெண்ட்டில் அடுத்த ஒரு காரியம் நடக்க போகுது. அப்படியே ரொம்ப நாளாகவே ஒரே மாதிரி போயிட்டு இருக்குது. லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை, நல்லா போகுது, நியூட்ரலாக போகுது. தேவன் இன்றைக்கு சட்டப்பட்டன்னு சில திருப்புதல்கள் உண்டாக போகுது. ஹல்லேலூயா. பெருசாக லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை, அப்படியே போகுது. அன்னன்னைக்கு உண்டான அப்பத்தை புசிச்சுக்கிட்டு அப்படியே போகுது. இல்லை, தேவன் இன்னைக்கு தாறுமாறாக வண்டியை திருப்ப போகிறாரு. ஃபாஸ்டன் யுவர் சீட் பெல்ட்ஸ். வேகம் எடுக்க போது. அது தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற ப்ராஜெக்டின் ஒரு பகுதியாக இருக்க போது. ஆமாம், அடையாளமாக்க போகிறார், பப்ளிக் பண்ண போகிறார். ஹல்லேலூயா. கம் ஆன், ரிசீவ் இட். பாருங்க, யோனா உனக்கு தெரியும், தேவன் என்ன பண்ணுற சொல்கிறாரு, நினிவேக்கு போக சொல்கிறாரு. இவன் என்ன பண்ணுறான், தர்ஷீஷுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறான் பாருங்க. அது எக்ஸாக்டாக ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு ட்ராவல் ஆகி போகிறான். அவர் சொன்ன ஊரில் இருந்து இவன் போகிற ஊர் எக்ஸாக்டாக ஆப்போசிட் சைடு ட்ராவல் ஆகி போகிறான் பாருங்க. இப்போ நமக்கு தேவன் சொல்லி கீழ்ப்படியாமல் அவன் எப்படி அப்படிலாம் தோணுது இல்லையா? அது உண்மையிலே டஃப்பான ஒரு காரியம். இந்த நினிவே இந்த உபாகமம் யாத்ராமத்தெல்லாம் வாசித்து பார்த்தா சில கொடூர ராஜாக்களை பற்றியெல்லாம் சொல்லியிருக்குது பாருங்கள். துஷ்ட ராஜாக்கள் அப்படின்னே இருக்குது. ஈவரக்கமே இல்லாதவனுங்க, மோசமானவனுக்கு பாருங்கள். அந்த மாதிரி ராஜாக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற ஊர் தான் இந்த நினிவே பாருங்கள். நினச்ச மாதிரிக்கெலாம் உள்ளே போயிட முடியாது, இஷ்டத்துக்கு பேச முடியாது. இப்போ ஏமனில் போய் நின்றுட்டு ஐஎஸ்ஐக்கு எதிராக பேசினா எப்படி இருக்கும்? பாகிஸ்தானில் போய் நின்றுட்டு ஐஎஸ்ஐக்கு எதிராக பேசினா எப்படி இருக்கும் பாருங்கள். சுட்டு தள்ளிடுவாங்க. வெளியில் வருவோமாங்கிறது பெரிய சந்தேகம். அந்த மாதிரி ஊரில் போய் நின்றுட்டு இப்போ இவர் இதை பேச சொல்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? அவன் ஓடினோம்னா அதுக்கு ரீசன் இருக்குது, சும்மா கிடையாது. ஓடினதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரீசன் இருக்குது பாருங்கள். அவன் ஏதோ ஜாலி பண்ணணுங்கிறதுக்காக தர்சீஸ்க்கு போல. அந்த ஊரில் உள்ள ராஜா மோசமானவன். இன்னும் யோனா சில காரியங்களை சொல்கிறான் பாருங்க. என்ன சொல்கிறான்னா, எவ்வளோ மோசமான ராஜாவும் இருக்கட்டும், துஷ்டமான இதாகவும் இருக்கட்டும், நீர் மனுஷருக்கு மீது மனஸ்தாபம் உள்ள தேவன், கண்டிப்பாக அழிக்க மாட்டீர்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் போகல அப்படிங்கிறான். என்ன மாதிரி தேவனை இருதயத்தை பிடிச்சி வச்சிருக்கான் பாருங்க. அவர் ஒருபோதும் அழிவை சம்மதிக்கிற தேவன் அல்லங்கிறத இவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஒன்று. ரெண்டாவது, அந்த ஊருக்காரங்க மோசமானவங்க.
துஷ்ட ராஜாக்கள் வாழ்கிற ஊர் பாருங்க. அதனால என்னன்னா அவன் அங்கே போகலை. அதனால தான் என்ன பண்ணுறான், தர்ஷீஸுக்கு கிளம்பி போகிறான் பாருங்க. இப்போ என்ன ஆகுது, பயங்கரமாக ஒரு காற்று அடிக்குது, பயங்கரமாக ஒரு காற்று அடிக்குது, அலை அடிக்குது. எல்லாம் உள்ளே இருக்கிறவர்கள்லாம் மகா பக்தர்கள் பாருங்க, ஒவ்வொருத்தரும் கடவுள் நம்பிக்கை இருக்கிற ஆட்கள். ஒவ்வொரும் அவன் கடவுளை வேண்டுதல் பண்ணுங்கடா, என்னமோ நடக்குது என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், வேண்டுதல் பண்ணுறானுங்க பாருங்க. ஏன்னா இவனுக்கெல்லாம் மாலுமிகள், கடல் பயணங்கள் மேற்கொண்டு போகிறவங்க. இவ்வளவு பதற வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால், இந்த காற்று ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஏதோ ஒன்று சம்திங் வேறு மாதிரி இருக்குது. இது நிச்சயமாகவே இயற்கையில் உண்டாகிற ஒரு விஷயம் அல்ல. இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி ஏதோ ஒன்று என்ன பண்ணுது, தாக்குதல் நடத்துது. சம்திங் என்னோ தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவங்க அஸ்ட்ராலஜி அவங்களுடைய காரியங்களின் அடிப்படையில் என்ன பண்ணுறான், ஜாதகம் பார்க்குற அடிப்படையில், நட்சத்திரங்களெல்லாம் பார்க்குற அடிப்படையில், சோவி உருட்டி விடுறதுல அவனுக்கு என்ன தோணுதோ அதை செய்கிறான் பாருங்க. சீட்டு போடுறாங்க. சீட்டு போட்டு பார்த்தா அது கரெக்டாக யோனா பேர் வருது. யோனா எங்கே இருக்காப்புல, நல்ல அடியில் போய் நின்று தூங்கிட்டு இருக்கிற. இந்த மாதிரி ஈவில் ஸ்பிரிட் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குமா பிரதர் அப்படின்னு கேட்டால், தீர்க்கதரிசி அடியில் போய் உள்ளே தூங்கிட்டு இருந்தோம்னா இது தன்னுடைய வேலையை செய்யும். ஆனாலும் கூட அது தீர்க்கதரிசிக்கு ஆதரவாக தான் வேலை செய்யும். ஹல்லேலூயா. சில ஈவில் ஸ்பிரிட்டுடைய ஆப்ரேட் கூட உங்களுக்கு ஆதரவாக தான் வேலை செய்யும். பிரதர் பில்லி சூனியம் பிரதர், கட்டுகள் பிரதர், அப்படி பிரதர் இப்படி பிரதர், எதுவும் உங்களுக்கு விரோதமாக செயல்படாது, உங்களுக்கு ஆதரவாக தான் வேலை செய்யும். பாருங்க இது நடக்குது. சீட்டு குலுக்கி போடுதான், கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே அது எங்களுக்கு சரியான ஆட்களை நீர் தாரமாண்டவரே அப்படின்லாம் அவன் சீட்டு போடலை. அவன் தேவதையை வேண்டிட்டு தான் என்ன பண்ணுறான், சீட்டு போடுதான். ஆனால் கரெக்டாக தேவன் அந்த சீட்டாக இருக்கிறாரு. அவன் சீட்டு குலுக்கி போடுவான், ஆனால் அதில் உன் பேர் வரும். ஏமே நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக அவனுக்கு நான் டிக்ளேர் பண்ணுறேன். அவன் இதை யாருக்கு கொடுக்கலாம், இது எங்கே கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் பாருங்க. அவன் வேணா தேவதைகளை வேண்டிக்கிட்டு இருப்பான், ஆனால் சீட்டு ஓம் பேரில் விழும். சீட்டு ஓம் பேரில் விழும். ஓ கமான் சம்படி, ரிசீவ் இட், ரிசீவ் இட், ரிசீவ் இட். அவன் எழுதுகிற எழுத்து ஃபுல்லாக ஓ நாமமாக தான் இருக்க போகுது, ஓம் பேராக தான் இருக்க போகுது, ஓம் பேராக தான் இருக்க போகுது, ஓம் பேராக தான் இருக்க போகுது. கமான் சம்படி. இப்போ என்ன ஆகுது, யோனா பிடிச்சி கேட்குறாங்க, என்ன யாருப்பா நீ, என்ன ஊர், என்ன ஜாதி, என்ன குளம், என்ன கோத்திரம் எல்லாம் கேட்குறாங்க பாருங்க. அவன் சொல்கிறான், இந்த மாதிரி நான் சமுத்திரத்தையும் பூமியும் உண்டு பண்ணினேன், கர்த்தருடைய பரிசுத்தமாக நான் எப்படி ஆண்டவர் என்னை கிளம்பி போக சொன்னார், நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே வந்துட்டேன், நீங்கள் என்ன செய்யுங்க, என்னை கட்டி கடலில் தூக்கி போட்டுருங்க, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, கர்த்தருக்கு பயந்து தண்டு வலித்து பார்க்குறாங்க கரைக்கு போயிடலான்னு. ஆனாலும் சரியில்லை, வேறு வழி கிடையாது. இவன் சொன்னபடியே நம்ம என்ன பண்ணுவோம், தூக்கி போடுவோம். தூக்கி போடலான்னு முடிவு எடுத்துகிட்டு ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறாங்க, இந்த மனுஷனுடைய ரத்தப்படியே என் மேலே சுமத்தாதீங்க, நீங்கள் தான் இதை புயலையும் அலையும் கட்டளையிட்ருக்கீங்க, நான் உங்கள் இன்னும் செய்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, கட்டி தூக்கி போடுறாங்க. சமுத்திரத்தில் போட்டோன்னே என்ன ஆயிடுது, சமுத்திரம் தன்னுடைய மும்பரத்தை விட்டு நின்றது. இப்போ ரெண்டு விஷயம் நடக்குது. ஒரு விஷயம் நடக்குது, கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய மீனுக்கு கட்டளை இட்டார். எல்லாம் சொல்லுங்கள், பெரிய மீனுக்கு கட்டளை இட்டார். இன்னைக்கு நீங்கள் ஒரு ப்ராப்ளத்தை சந்திச்சுட்டு இருக்கும்போது, ஒரு ப்ராப்ளம் சந்திச்சுட்டு இருக்கும்போது, எல்லா பிரச்சனைகளும் பிசாசனால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு எடுத்துடக்கூடாது பாருங்க. சில சவால்கள் இன்னும் புதிய உடன்படிக்கைகளை வரும் பொழுது 100% நமக்கு முன்பதாக இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் அது ப்ராப்ளம் அல்ல, அதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்றைக்கு உங்களை சுற்றி நடந்து கொண்டு அது குடும்ப வசந்த பிரதர், அது எப்படி பிரதர் நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்ல முடியும்? அதில் இருந்து கூட ஞானத்தை ஊற்றெடுக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆமாம், இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற இந்த குடும்ப பிரச்சனையை நீங்கள் ஹேண்டில் பண்ணும் பொழுது அது உங்களுக்கு ஒரு ஞானமாக வெளியில் வரும் பாருங்கள். இதை 4 பேருக்கு நீங்கள் சொல்லும்போது இதை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். அடுத்த முறையும் இந்த பிரச்சனை எழும்புறதுக்கு முன்பதாகவே அதை ஆஃப் பண்ண முடியும். இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்கள்.
குடும்ப பிரச்சனை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் நீங்கள் ஃபேஸ் பண்ணும் பொழுது அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எப்படி எங்கே இருக்கிறதெல்லாம் பணத்தை ஈர்க்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கிட முடியும். நோய்வாய்ப்படும் பொழுதோ அது கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. எப்படின்னு சொன்னால் அற்புத சுகத்தை எப்படி அனுபவிக்க முடியுங்கிறத வெளியில் எடுத்து சொல்லி கொண்டு போகலாம் பாருங்கள். சரி, அந்தளவுக்கு நீங்கள் போகாட்டிலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கு நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த சூழல், இதற்கான தீர்வை தேவன் ஆயத்தப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனையை நீங்கள் பார்க்கும்படிக்கு அது உங்கள் கண்கள் முன்னாடி வந்து நிற்கும்படியாய் தேவன் அனுமதித்திருக்கிறார். ஏமே, பெரிய மீனுக்கு கட்டளை இட்டதுக்கு அப்புறம் தான் கடல்லையே தூக்கி போடுறாங்க. சரி, பெரிய மீனை, ஆமாம் இப்படி கூட எடுத்துக்கலாம், பெரிய மீனை கட்டளை இட்டதுக்கு அப்புறம் தான் இவன் இந்த பிரச்சனையே ஃபேஸ் பண்ணுறான். ஏமே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு முன்பதாகவே உங்களுக்கான மீன் கட்டளை பிறக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பிரச்சனை நீங்கள் இப்போ சந்தித்து கொண்டிருக்கிற இந்த பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு கட்டளை பிறக்கப்பட்டது, ஒரு கட்டளை பிறக்கப்பட்டது. ஏமே, மோரபா ஷதகா படரதலபா, ரெண்டே கட்டளை தான் மீனுக்கு ஆண்டவர் பார்த்து சொன்னது. கக்கு, சாரி, விழுங்கு, கக்கு. எல்லாம் சொல்லுங்க, விழுங்கு, கக்கு, விழுங்கு, கக்கு. கம் ஆன், டிக்ளேர் இட் வித் மீ. விழுங்கு, கக்கு. இன்றைக்கு சில காரியங்கள் இருந்து நீங்கள் கக்கி போடப்படுவீர்கள். ஆமென். சில அப்படியே உருண்டுட்டு வந்து கப்புன்னு வெளியில் வரப்போகுது. அப்படியே சுற்றிக்கிட்டே வந்து டப்புன்னு வெளியில் வரப்போகுது, டப்புன்னு வெளியில் வரப்போகுது. கமான் சம்படி, கமான் சம்படி. மோரபா ஷதலபா ரகமட ரதலபா. இது ப்ராஜெக்டினுடைய ஒரு பகுதி, சரியா? இது பிசாசினுடைய செயல்பாடு கிடையாது. இது ப்ராஜெக்ட், கர்த்தர் உங்கள் மீது வைத்திருக்கிற ப்ராஜெக்டுடைய ஒரு பகுதி. இதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குது. இதுக்கு பின்னாடி இது என்னன்னா, ஒரு தேசத்திற்கான அடையாளமாக இருக்கும்போது, ஒரு தேசத்திற்கான அடையாளமாக நீங்கள் இருக்கும்பொழுது இந்த காரியத்தின் கூட நீங்கள் கடந்து போக வேண்டியிருக்குது, இதை சந்திக்க வேண்டியிருக்குது. உங்களுடைய பேக் ஸ்லைடிங் நிமித்தமாய் சில காரியங்களை சந்திக்க வேண்டியிருக்குது. ஆனால் எது எப்படியோ நீங்கள் ஒரு அடையாளமாய் நிறுத்தப்பட போகிறீர்கள். இந்த காரியங்கள் உங்களை விழுங்கி தள்ளாது, உங்களை மீட்டு வெளியில் கொண்டு வரும். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், இது 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 என்ன? விழுங்கி தள்ளாது, என்னை மீட்டு வெளியில் கொண்டு வரும். ஆமென். இது கர்த்தருடைய ப்ராஜெக்டினுடைய ஒரு பகுதி. நான் சில தேசத்தை சந்திக்க போகிறேன். பயங்கரமான ஒரு பிரச்சனையில் சிக்கிருக்கிறீங்கன்னா, ஒரு தேசத்தை சந்திப்பதற்கான அடையாளம் உங்கள் மீது இருக்குது. எந்த மனுஷனும் சந்திக்காத ஒரு பிரச்சனையை நான் சந்திச்சுட்டு இருக்கிறேன்னா, ஒரு தேசத்தை தொடும்படியான ஒரு அடையாளம் உங்கள் மீது இருக்குது. பாருங்கள், இதை நான் ஏற்கனவே ஒரு மெசேஜில் பேசின ஞாபகம் இருக்குது, பேசியிருப்பேன் கண்டிப்பாக. ஒரு மீனுக்கு கட்லைட்டார் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து தாக், தாக் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தியிருக்குது. அப்படின்னு சொன்னால் ஆண் மீன் அப்படின்னு அர்த்தம், சரியா? ஆண் மீன். தேவன் ஒரு மீனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். மீன் பாருங்க 17 பாருங்க. யோனாவை விழுங்கும்படி தேவன் பெரிய மீனை அப்படின்னு இருக்கு இல்லையா, அது தாக் அப்படின்னு சொல்லியிருக்குது. தாக் அப்படின்னா ஆண் மீன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அது அது இந்த ஜெண்டர் வந்து தாக் அப்படிங்கிறத எதை குறிக்குது? அந்த ஜெண்டர் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆண் மீனை அது குறிக்குது. ஆனால் இது கக்கி போடும்போது பாருங்கள், கர்த்தர் 2:10 கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது அப்படின்னு இருக்கு. பார்த்தீங்களா? கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார் அப்படிங்கிற இதில் வந்து தாக்கா அப்படின்னு வந்துருக்குது. தாக்கா அப்படிங்கிறது அது அது என்ன ஜெண்டர்னா, அது பெண் மீன். விழுங்கும் போது ஆணாக இருந்தது, கக்கும் போது பெண்ணாக இருக்குது. என்னடா இது? ஆண் மீனுக்குள்ள விஷயம் என்னென்னா, அதோடைய இந்த ஜீரண இது வந்து ரொம்ப ஜாஸ்தி, சரியா? ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அது கடலில் அவ்வளவு கிலோ கணக்கில், டன் கணக்கில் திங்கும் பாருங்கள். டக்குன்னு ஜீரணிக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த சுரக்கிற அந்த ஆசிட் வந்து, அதற்குள்ளே சுரக்கிற ஆசிடு உள்ளே போனால் அடுத்த சில மணித்துளிகளில் எரிச்சிடும், ஒன்றும் இல்லாமல் ஆகிக்கிறோம். விழுங்கும் போது ஆணாக இருந்தது, கர்த்தர் கட்டளையிடும்போது என்ன ஆகுதுன்னா, உள்ளே போகும்போது அது பெண்ணாகிருது. அப்போ என்ன?
மற்ற காரியங்கள் எல்லாம் ஜீரண குழாயில் போகிறது, ஆனால் இவன் மட்டும் அதற்குள்ளே உள்ள கற்பப்பைக்குள்ளே போயிடுதான். பெண்ணாக மாறிடுது, பார்த்தா மீனுடைய கற்பப்பைக்குள்ளே போய் உட்காந்துருக்கிறான். மற்றவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது உங்களுக்கு கருவறையாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. மற்றவங்களுக்கு அது அது முடிந்து போகிற ஒரு பிரச்சனையாக இருக்கும். அது வந்து என்னைய ஒன்றும் இல்லாமல் பண்ணுற ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதுவே உங்களுக்கு சேஃபான கருவறையாக இருக்குது. இப்போ நான் சொல்லட்டா, இப்போ நடந்துட்டு இருக்கிறது நான் சொல்லட்டா, நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த ப்ராப்ளம் இது வரைக்கும் உங்களை எரிச்சு போட்டுரும் அப்படிங்கிற அளவுக்கு உங்கள் கண்ணு முன்னாடி இருந்தது, அப்படியே ஒரு தாயின் கருவறை போல கன்வெர்ட் ஆகுது. தாயின் கருவறை போல அது கன்வெர்ட் ஆகுது. உலகத்திலே ரொம்ப சேஃபான பிளேஸ். எல்லா மனுஷனும் நான் திரும்ப போகணும்னு நினைக்கிற ஒரு இடம் பாருங்க. பரலோகத்துக்கு அடுத்து நான் திரும்ப உள்ள போயிடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு இடம் தாயினுடைய கருவறை பாருங்க. நான் சொல்றேன், நீங்க இப்போ சந்தித்து கொண்டிருக்கிற இந்த பிரச்சனை அப்படியே தாயின் கருவறையா கன்வெர்ட் ஆகுது. தாயின் கருவறையா கன்வெர்ட் ஆகுது. தாயின் கருவறையா கன்வெர்ட் ஆகுது. மோரா சந்தலபா ரிதலபா ஹாரபா ரத்தக்கம் வடரதலபா. பிரியமான சகோதர சகோதரிகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இப்போ சந்தித்துட்டு இருக்கிறது தேவனுடைய ப்ராஜெக்டினுடைய ஒரு பகுதி. இது உங்களை சாகடிக்காது, இது அப்படியே உங்களை கம்ஃபோர்ட் பண்ணும், இது அப்படியே உங்களுக்கு கருவறையாக மாறும், இது அப்படியே உங்களுக்கு கருவறையாக மாறும். பலருக்கு இது மிகப்பெரிய பிரச்சனை, இது தீர்ந்து போயிடும் அப்படிங்கிற, என்னைய கொன்னுரும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனை. சிலர் அந்த பிரச்சனையை தாண்ட முடியலை, சிலர் அந்த பிரச்சனையிலேயே முங்கிட்டாங்க, சூசைடு கூட பண்ணிட்டாங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த பிரச்சனையில் நீங்கள் மீட்கப்படுவீர்கள். இது உங்களுக்கு கருவறையாக மாறும், இது ஒரு கருவறையாக மாறும். மோசே அவனுடைய தாய் தகப்பனை ஆற்றுல விட்டது தண்ணியில் முங்கி சாவட்டுங்கிறதுக்காக அல்ல. பின்னாடி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. இந்த ப்ராஜெக்டினுடைய ஒரு பகுதி, அவன் தேசத்தை ரட்சிக்க வேண்டும். யோசேப்பே நீ குழிக்குள்ள விழுந்ததும், நீ சிறைச்சாலைக்குள்ள போனதும் நீ சாக வேண்டும் என்பதற்காக அல்ல, நீ அரண்மனையின் அரசனாக வீட்டிருக்க வேண்டும் என்பது பின்னாடி ஒரு ப்ராஜெக்டின் அங்கமாக இருக்குது. நான் சொல்கிறேன், நீங்கள் கடந்து போகிற இந்த சூழல் கர்த்தருடைய ப்ராஜெக்டின் ஒரு அங்கம். இது உங்களை கருவறையாய் அது அப்படியே கன்வெர்ட் ஆகும். ஏற்ற சமயத்தில் உங்களை வெளியில் கக்கி போடும். நான் சொல்கிறேன், இதை பார்த்து கொண்டிருக்கிற அநேகருக்கு இன்றைக்கு அந்த அந்த வெளியில் கக்கி போடுற காரியங்கள் நடந்துட்டு இருக்குது. கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக உங்களை டிக்ளேர் பண்ணுறேன், ஜஸ்ட் ஆனர் இட். கர்த்தருடைய தீர்க்கதரிசியை நம்புங்கள், அப்பொழுது நீங்கள் ப்ராஸ்பர் ஆவீர்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்படியே நம்புங்க, அப்படியே நம்புங்க. அப்படியே உங்களை சுற்றி ஒரு கருவறை ஃபார்ம் ஆகிறத இன்றைக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அநேகர் தாயின் மடியை மீண்டுமாய் அந்த அந்த மனத்தை இன்றைக்கு நீங்கள் நுகர போகிறீங்க. நீங்கள் நுகர போகிறீங்க இந்த தாயின் மடியின் மனத்தை. மோரா ஷந்தலபா ரிதலபா ரசங்கம் வடரதலபா. இட்ஸ் a heavenly smell. ஓ ரபா சந்தலமா ரிதலபா ரத்தகம் படரதலபோ மல் படரபா சந்தலமா ரிதலபா க்ளோரா சதகம் படரதலமா ரத்தம் படரதலபா மாரபா சந்தலபா ரிதலபா ரத்தகம் படரதலபா. Something gonna happen. Something gonna happen. I feel in my spirit. சதகம் படரதலமா சந்தலமா. சிங்கம், மீன், கழுதை, இதற்கெல்லாம் தேவன் கட்டளையிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வைக்கிறார். கட்டளையிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வைக்கிறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் ஆல்ரெடி கட்டளையிட்டாச்சு. தேவன் ஆல்ரெடி கட்டளையிட்டார் உங்களை மீட்கும்படிக்கு, உங்களை கட்டி போடும்படிக்கு. 2 கமெண்ட் தான், விழுங்கு கக்கு, விழுங்கு கக்கு. மோரபா சந்தகம் படரதலவா. ஃபீல் இன் மை ஸ்பிரிட். சில குடும்பத்தின் மீது இருக்கிற டிலே சிதறடிக்கப்பட்டு போயிட்டு இருக்குது. சில குடும்பத்தின் மீது இருக்கிற டிலே சிதறடிக்கப்பட்டு போகுது. ஃபீல் இன் மை ஸ்பிரிட். சம்திங் ஹிட். ஹெவன்ல இருந்து வருகிற சில காரியங்கள் அப்படியே ஹிட் ஆகுது. சில குடும்பங்களிலிருந்து அப்படியே அந்த சிதறடிக்க போகுது. டிலேஸ், எவ்ரி டிலேஸ் சிதறடிக்கப்பட்டிருக்கு.
மோரபா ஷந்தலமா ரிதலபா ரச்சக்கம் படரதலபா மல்படரபா ரச்சக்கம் படரதலபா. சில டிலேஸ் எல்லாம் சிதறடிக்கப்பட்டு போகுது பாருங்கள். தேவன் செய்கிற பெரிய காரியங்கள் நம்மளுடைய சின்ன புத்திக்கு பெருசாக எட்டுறது இல்லை. ஹம்புளாக ரிசீவ் பண்ணிக்கிடுறது பெட்டர். தேவரே நீர் செய்ய வல்லவர், ஆமென், தேவரே நீர் செய்ய வல்லவர் அப்படின்னு சொல்லி ஹம்புளாக ரிசீவ் பண்ணிக்கிறது நல்லது. நினிவே இது நூனா அப்படிங்கிற பேர்ல இருந்து இந்த நினிவேங்கிற ஊர் வருது பாருங்க. நூனா அப்படிங்கிற பேர்ல இருந்து தான் இந்த நினிவே வருது. அப்படின்னு சொன்னால் ஃபிஷ் டவுன் அப்படின்னு அர்த்தம். ஃபிஷ் டவுன், பெரிய மீன் மார்க்கெட். அவங்களுக்கு அவங்களுடைய கடவுள் யாருன்னு பார்த்தா டாகான் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கடவுள். டாகான் அப்படின்னு சொன்னால் இந்த கடல் கன்னி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, பாதி உடல். நான் அடிச்சுலாம் விடலை, சரியா? நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், கூகுள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா நூன்ஷி அப்படிங்கிறது அவங்களுடைய மீன் தேவதை அப்படின்னு சொல்கிறாங்க. பாதி மனுஷனாக இருக்கும், பாதி இடுப்புக்கு கீழே மீன் வால் மாதிரி இருக்கும், இடுப்புக்கு மேலே பார்த்தா மனித உடல் இருக்கும். அந்த மாதிரி அவங்களுடைய நம்பிக்கை, அதுதான் அவங்களுடைய கடவுள் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அந்த ஊரில் பெரியவன்ட்டு சின்னவன் வரைக்கும் ஒரு 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 புராண கதை ஓடிக்கிட்டு இருக்கு உள்ள, ஒரு கட்டுக்கதை. என்ன கட்டுக்கதை அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு எப்போம்லாம் பிரச்சனை எழும்புதோ அப்போ இந்த நூன்ஷி அல்லது டாகான் என்ன பண்ணும்னா காட்சி அளிக்கும். காட்சி அளித்து அவங்களுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிவிட்டு அது திரும்ப போயிடும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு பெரிய நம்பிக்கை பாருங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள், துஷ்ட ராஜாக்கள் மிகுந்த அவன் அடங்குவான்னு சொன்னால் இந்த ஒரு மீன் தெய்வதைக்கு மட்டும்தான் அவன் அடங்குவான். மற்ற எவனுக்குமே அவன் அடங்க மாட்டான், மற்ற எவனுக்கும் கீழ்ப்படிய மாட்டான். அந்த மாதிரி ஒரு ஆள் பாருங்க. இப்போ என்ன ஆகுது, இந்த யோனா மீன் வயிற்றிலிருந்து வெளியில் வந்ததுனால ஆல்ரெடி அங்கே ஏதோ ஒரு கலக்கம் போய்கிட்டு இருக்குது. இப்போ பார்க்குறவன் என்ன நினச்சிக்கிட்டான்னா, இது டாகான், இது நூன்ஷி, இது கடவுளுடைய அவதாரம், இது வந்திருக்குது அப்படின்னு தான் என்ன பண்ணுறான் நினைக்கிறான் பாருங்க. நான் சொல்கிறேன், சில கட்டுக்கதைகள் கூட உங்களுக்கு அற்புதமாய் மாறும். ஏமே தேவன் பயன்படுத்துகிற விதத்தெல்லாம் பாருங்களேன். அவன் யோசிக்கிற கட்டுக்கதையை கூட இவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றி விட்றாரு, இவனுக்கு அற்புதமாக மாற்றி விட்றாரு பாருங்க. அவன் கட்டுக்கதைகள்லாம் கூட உங்களுக்கு பயன்படும். நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி ஆயிட்டு அப்படிம்பாங்க பாருங்க. என்னைய பார்த்து நிறைய பேர் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க கட்டுக்கதைகள் கூட நமக்கு அற்புதமாக மாறும். அவங்க நம்புகிற சில நம்பிக்கைகள் கூட பார்த்தா உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக அதை திரும்ப பாருங்க. இப்போ யோனா டைரக்டாக அந்த ஊரில் போய் இறங்கியிருந்தா கூட எத்தனை பேர் காது கொடுத்து கேட்பாமுங்கிறது சொல்ல முடியாது. ஆனால் இவன் மிஸ்டேக்கை தேவன் மாஸ்டர் டேக் ஆக்குறாரு. இப்போ பெருசுல இருந்து மிருக ஜீவன்கள் வரைக்கும் ரசிக்கப்படுது. பெருசுல இருந்து மிருக ஜீவன்கள் வரைக்கும் ரசிக்கப்படுது பாருங்க. ஒரு தேசத்திற்காக தேவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நான் சொல்கிறேன், தேவன் உங்களை அடையாளப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்தை சார்ந்த 4 பேர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மட்டும் அல்ல. யாரும் கடந்து போக முடியாத ஒரு பிரச்சனையை நீங்கள் கடந்து போய்கிட்டு இருக்கீங்களே, இது கர்த்தருடைய ப்ராஜெக்டின் ஒரு பகுதி. இது ஏதோ உங்கள் குடும்பத்தை நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் கடன் இல்லாமல் இருக்கணும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணுங்கிறதுக்காக மட்டும் இல்லை, சில தேசத்தை நீங்கள் தொடணுங்கிறதுக்காக. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு ஸ்ட்ராங்காக ஒரு பிலீவ் இருக்குது. இந்த ஜேபி மினிஸ்ட்ரியில் ஃபாலோ பண்ணுறவங்க, நான் சொல்கிற இந்த செய்திகளை ஃபாலோ பண்ணுறவங்க மீது அல்பத்தனமான ஆசீர்வாதம் இல்லை என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். 4 பேர் நல்லா இருக்கணும் பிரதர், நான் என் பொண்டாட்டி என் 2 பிள்ளைகள், இந்த அல்பத்தனமான ஆசீர்வாதத்தை இந்த மினிஸ்ட்ரி மீது தேவன் வைக்கவில்லை என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். இதோடு தொடர்பில் இருக்கிற ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு ஜாதியினர், ஒவ்வொரு தேசம், ஆமென், ஹல்லேலூயா, ஒவ்வொருத்தருக்கும் பர்பஸ் இருக்குது. ஒவ்வொருத்தரும் அந்த தேசத்தை எழும்பி போய் தொடும்படிக்கு, ஆசீர்வதிக்கும்படிக்கு
சில பட்டணத்தை அசைக்கும்படிக்கான அடையாளங்களாய் தேவன் உங்களை நிறுத்த போகிறார். ஏமே ஒன்றும் செய்ய வேண்டாம். கக்க பண்ணுகிறவரும் விழுங்க பண்ணுகிறவரும் நீரே. மற்றவனுக்கு பிரச்சனை, இந்த பிரச்சனையில் அவங்களாம் கடந்து போக முடியலை, அப்படியே மீன் வயிற்றுக்குள்ளேயே போயிட்டான். ஆனால் தேவன் அதை எனக்கு கருவறையாய் மாற்றியிருக்கிறார். ஏமே இல்லை சொல்லுங்க, எனக்கு தேவன் கருவறையாய் தேவன் மாற்றியிருக்கிறார். கருவறையாய் தேவன் மாற்றியிருக்கிறார். மோரபா சதகம் படரதலபா மல்படரதலபா சந்தலபா ரிதலமா ரத்தகம் படரதலபா. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? கட்டுக்கதைகளை கூட தேவன் என்ன பண்ணுறாரு? அற்புதங்களாய் மாற்றுறார். இன்னும் நான் சொல்கிறேன், சில அபத்தங்களை கூட, அபத்தமான பேச்சை கூட தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் திருப்புகிறார். ஏமே சிலர் பேசுகிற அபத்தமான பேச்சு அது எப்படி இருக்கும்னா, ஆமாம்மாவை பெரிய கோடீஸ்வரி அப்படின்னு அபத்தமாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதை தேவன் உறுதிப்படுத்துகிறார். ஆமாம் இவா கோடீஸ்வரி தான், ஆமாம் இவன் கோடீஸ்வரன் தான் அப்படிங்கிறத தேவன் உறுதிப்படுத்துகிறார். ஏமே கர்த்தர் நல்லவர். மோரபா சத்தக்கம் படரதலபா. இவ்வளோத்துக்கு நம்ம என்ன பிரதர் பண்ணணும்? நம்ம என்ன பண்ணணும்? சிம்பிள். தாவீது ஒரே வார்த்தை தான் சொல்கிறான் பாருங்க ஜனங்களுக்கு. ஜனங்களே, கர்த்தரை நம்புங்க, அவரை துதிங்க. எல்லா சிச்சுவேஷன்லேயும் தாவீது தன்னை தான் திடப்படுத்தி கொண்டான்னு நம்ம வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? எப்படி திடப்படுத்தினா, என்ன சொல்லியிருப்பான்? நிறைய பேருக்கு இப்படி ஒரு கேள்வி, என்ன நடந்திருக்கும், என்ன அவன் அப்படி சம்திங் ஸ்பெஷல்? ஒரு வார்த்தை தான், கர்த்தரை நம்புங்க. இது ஒன்றுக்கு ஒரு அதிகாரத்தை எழுதியிருக்கிறான், ஒரு பாட்டு எழுதியிருக்கிறான். கர்த்தரை நம்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு எழுதியிருக்கிறான். என்ன பாட்டு அது? சங்கீதம் 62 எழுதுதான் பாருங்க. அவரே என் கண்மலையும் என் ஆத்மா அவரை நோக்கி அவரையே. இந்த 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 அதிகாரம் சங்கீதம் 62 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவனையே அவரையே அவரே அப்படின்னு ஏகாரம் போட்டு சொல்லியிருக்கும் நிறைய இடத்துல. உங்களுக்கு தெரியும், பைபிள் வாசிக்கும் பொழுது ஒரு வார்த்தை ஒரே டைப்பில் இருக்கிற வார்த்தைகள் இதெல்லாம் அதிகமாக வந்ததுன்னா அதில் அதுதான் முக்கியத்துவம் வாய்ந்தது. கர்த்தரையே அவரையே தேவனையே அப்படின்லாம் வரும்பொழுது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், அங்கே அவர் மட்டும்தான் முக்கியம்னு அர்த்தம். அதில் அந்த அதிகாரத்தில் கர்த்தரையே அப்படின்னு வருது அப்படின்னு சொன்னால் அங்கே அவர் தான் இம்பார்ட்டன்ட், வேறு எதுக்கும் வெயிட்டேஜ் கொடுக்காத அப்படின்னு அர்த்தம். வேறு எதையும் வெயிட்டாக பேசாத அப்படின்னு அர்த்தம். அதில் என்ன சொல்கிறார் அவர்? காமிக்கிறேன் பாருங்களேன். இதுக்கும் இந்த இப்போ பேசிக்கிட்டு இருந்த மெசேஜுக்கும் என்ன பிரதர் சம்பந்தம் அப்படின்னா, இந்த பேசின ஆசீர்வாதத்தெல்லாம் நீங்கள் ரிசீவ் பண்ணணும்னா முதல்ல சந்தேகத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும் பாருங்கள். இவ்வளவும் சொல்லிவிட்டு கையை தட்டி விதில் அடிச்சு விட்டு ஆஃபரிங்கெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நடக்குமா நடக்காதா என்ன சோர்ந்து போய் இருந்தேன் அப்படின்னீங்கன்னா அப்புறம் வேற மாதிரி ஆகிப்போம். இவ்வளவும் சொன்னது உன்னை பார்த்து தான் சொன்னேன், உன் குடும்பத்தை பார்த்து தான் சொன்னேன், உனக்கு பழித்தே ஆகும், 100% உனக்கு நடக்கும் அப்படிங்கிறதுனால தான் சொன்னேன். இது குத்துமதிப்பாலாம் சொல்லலை பாருங்க, குத்துமதிப்பாலாம் சொல்லலை. சொல்லி வச்சா கிடக்குன்னு தேவன் ஒருபோதும் சொல்லி வச்சா கிடக்குன்னு சொன்னதே கிடையாது. சரியா? கிறிஸ்பியாக பேசுவார், கரெக்டாக பேசுவார், அளவாக பேசுவார், சொன்னால் புரியும்படிக்கு பேசுவார். தாவீது சொல்கிறான், அதே சங்கீதத்தெல்லாம் சொல்கிறேன், தேவன் ஒரு தரம் விளம்பினார், நான் 2 தரம் கேட்டேன் அப்படிங்கிறான். ஆமென். தேவன் ஒரு தடவை சொன்னார், நான் 2 தடவை கேட்டேன். என்னடாது, அவர் ஒரு தடவை சொல்லி 2 தடவை எப்படி கேட்பான்? ஒருவேளை எக்கோவா இருக்குமோ அப்படின்னு கேட்டால் இல்லை, சொன்னதை அப்படியே பிடிச்சிக்கிட்டேன் அப்படிங்கிறான். சொன்னதை அப்படியே பிடிச்சிக்கிட்டேன் அப்படிங்கிறான் பாருங்க. சங்கீதம் 62 எதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தரான் பாருங்க. சமுத்திரத்துக்கு வெயிட்டேஜ் கொடுக்காத, அலைக்கும் புயலுக்கும் வெயிட்டேஜ் கொடுக்காத, நீ சிக்கி தவித்து கொண்டிருக்கிற காரியத்துக்கு வெயிட்டேஜ் கொடுக்காத, சில மனுஷருக்கு வெயிட்டேஜ் கொடுக்காத, சில மனுஷருக்கு வெயிட்டேஜ் கொடுக்காத, கர்த்தரையே அவரையே அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் பாருங்க. இதை நான் சொல்லி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 62 எடுத்துக்கோங்க. சில மனபாரங்கள்ல இருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியாமல் நிறைய பேர் இப்படி தவிக்கிறீங்க. சொல்கிறதுக்கெலாம் ஈஸியாக இருக்குது பிரதர், ஆனால் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் தவிச்சிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கான தீர்க்க தரிசன அதிகாரம் தான் சங்கீதம் 62. இது ஜனங்கள் எல்லாம் நெருக்கிறாங்க. 9 சொல்கிறான், 1வது வசனத்தில் பாருங்களேன், தேவனையே நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும், அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அதிகமாய்
அசைக்கப்படுவதில்லை. சொல்லிட்டான், தேவனையே நான் நோக்கி அமர்ந்திருக்கிறதுனால நான் இனி அசைக்கப்படுவதில்லை, அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி அடுத்து அவன் சிச்சுவேஷன் என்னன்னு சொல்கிறான் பாருங்க. நீங்கள் எது வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள், நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள், சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். அவனுக்கு விரோதமாக செயல்பட்டு இருக்கிற காரியத்திற்கு அவன் கொடுக்குற வெயிட்டேஜ் என்ன தெரியுமா? சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். இடிஞ்சு போன சுவர் தான்ப்பா நீ, அப்படி ஒன்றும் ஸ்ட்ராங்கான ஆள்லாம் நீ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்கிறான். அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கு அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள், தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஆட்களுக்கு மத்தியில் நான் வாசமாக இருக்கேன்னு சொல்கிறான். ஆலோசனை போடுறாங்க எனக்கு விரோதமாக, என் பதவியிலேருந்து என்னை கீழே தள்ளிடணும், நான் இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ்லேருந்து என்னைய டவுன் ஆக்கிடணும், இதுதான் அவங்களுடைய ஆலோசனையாக இருக்குது. நேரில் பேசும்போது நல்லா பேசிக்கிறாங்க, வாயினால் ஆசீர்வதித்து இருதயத்தில் சபிக்கிறான், பொறாமப்படுறான். நேரில் பார்க்கும்போது சூப்பர் பிரதர் நல்லா பண்ணுறீங்க ஐயோ அப்படிங்கிறது, ஆனால் பின்னாடி பொறாமையில் அப்படியே பொங்குறது பாருங்கள். நிறைய பேரை நான் அப்படி பார்த்துருக்குறேன், நிறைய பேரை நான் அப்படி பார்த்துருக்குறேன். காப்பான்னு எரியறத நேராக கண்ணாலேயே பார்த்துருவோம் பாருங்கள். நம்ம ஸ்பிரிட்டில் வேற இருப்போமா, நச்சுன்னு தெரிஞ்சிடும். இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்கிறான், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு, நான் நம்புகிறது அவராலே வரும். எல்லாம் சொல்லுங்க, நான் நம்புகிறது அவராலே வரும். எத்தனை பாருங்க, ஏன்னு முடிக்கிறார் பாருங்க. தேவனையே நோக்கி அமர்ந்துருன்னு சொல்லிட்டு அதே வசனத்தை மறுபடியும் என்ன பண்ற, ரெக்கார்ட் பண்ற, அவரே என் கண்மலை அடைக்கலம், நான் அசைக்கப்படுவதே இல்லை. இப்போ பாருங்க ரொம்ப முக்கியம். இப்போ சொல்றாரு, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். இப்போ ஜனங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்குறாரு. எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். சேலா சேலா அப்படின்னு சொன்னால் இன்னொரு தடவை அதை நல்லா கவனி அப்படின்னு அர்த்தம். சரியா? சேலான்னு எங்கெல்லாம் போட்டிருக்குதோ அதை இன்னொரு தடவை நல்ல கவனி அப்படின்னு அர்த்தம். என்ன பண்ணுறாரு, வெயிட்டேஜ் யாருக்கு கொடுக்குறாருன்னா, இந்த விரோதமான காரியங்கள்லாம் இடிந்த சுவருக்கு ஒப்பா இருக்கு. கமான் டிக்ளர் இட் வித் மீ. விரோதமான எல்லா காரியமும் இடிந்த சுவருக்கு ஒப்பா இருக்குது. அது என்னுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் தடுத்து நிற்க முடியாது. நான் நம்புகிறது அவராலே வரும். நீ சுவரே கட்டினாலும் அது இடிஞ்சு விடும். நான் நம்புகிறது அவராலே வரும். வெயிட்டேஜை எங்க ஏற்றுறான் பாருங்க, அவராலே. எல்லாம் சொல்லுங்க, அவராலே. நான் நம்புகிறது அவராலே வரும். ஏகாரத்தை போடுறாரு பாருங்க, வேற லெவல்ல. அவரே தேவனே அப்படின்னு சொல்லி இப்போ என்ன பண்றாரு, விரோதமான காரியங்கள்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாரு. இப்போ அடுத்த வசனம் பாருங்க, 9. கீழ் மக்கள் மாயையும் மேல் மக்கள் பொய்யுமாமே. கீழ் மக்களோ மேல் மக்களோ நமக்கு விரோதமாக செயல்படுறான்னா பொய், எல்லாம் மாயை. எல்லாம் சொல்லுங்க, மாயை. தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லோரும் மாயையிலும் லேசானவர்கள். இங்கிலீஷில் எப்படி வந்திருக்குது, இது ஒரு ஆவிக்கு ஒப்பாய். மாயை அப்படின்னு சொல்றதுக்கு, மாயை அப்படின்னா எப்படி இருக்கும், காட்டு அப்படின்னு நம்ம சொன்னால் எப்படி இருக்கும், அது ஒரு காற்று மாதிரி காட்ட முடியாது, ஒரு ஆவி மாதிரி அதை காட்ட முடியாது. இவர் என்ன சொல்றாரு, அவங்களுடைய திட்டங்கள், ஆலோசனைகள், அபத்த பேச்சுகள் இது எல்லாம் மாயையிலும் லேசானவைகள். அப்படின்னா என்ன அர்த்தம், காற்றை விட ஒன்றும் இல்லை லேசானது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் பாருங்க. காற்றை விட லேஸ், அதுக்கெல்லாம் வெயிட்டே கொடுக்காதப்பா, அதுக்கெல்லாம் வெயிட்டே கொடுக்காத. எல்லாரும் சொல்லுவோம், பிரச்சனைக்கு வெயிட்டே கொடுக்காத, அதெல்லாம் அவ்வளோ பெருசா வெயிட்டா நினைக்காத. ஃபோனை அட்டன் பண்ண உடனே பிரதர், என் பிள்ளைங்க பிரதர், அப்படி பிரதர், இப்படி பிரதர், இப்படி பிரதர், அப்படி பிரதர், இப்படி பிரதர், வெயிட்டே கொடுக்காத அந்த பிரச்சனைக்கெல்லாம். பிரதர் அந்த வேலைகளை அப்படி பிரதர், இப்படி பிரதர், இப்படி பிரதர், வெயிட்டே கொடுக்காத. சிம்பிளாக சொல்கிறாரு, நான் நம்புகிறது அவராலே வரும், அவரை நம்பு. உன் பிரச்சனைலாம் சாய்ந்த மதிலுக்கு ஒப்பாக இருக்குது, இடிந்த சுவருக்கு ஒப்பாக இருக்குது, காற்றை விட லேசாக இருக்குது, காற்றை விட லேசாக இருக்குது. ஐஸ்வர்யத்தின் மீது இருதயத்தை வையாதிருங்கள். நான் ஒரு தடவை கர்த்தர் சொன்னார், 2 தடவை நான் கேட்டேன். கிருபையும்
வல்லமையும் அவருடையது. ஆண்டவரே தேவரீர் அவனவன் செய்யத்தக்கதாக பலன் அளிக்கிறீர் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் பாருங்க. ஆமென். சொல்லுங்க, வல்லமையும் கிருபையும் அவருடையது. ஆமென். I want to declare healing and prosperity to everybody. ஆமென். எல்லார் மீதும் God bless you. ஆன்லைனில் பார்த்து விதைக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் bless பண்ணுறேன். உங்களுடைய விதைகள் 100 மடங்கு பெருகட்டும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அசைவுகள் உண்டாகட்டும். நீங்கள் அசைக்கப்படாதிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே. ஆமென். ஆமென்.